நல்லா மலையை ரசிச்சுட்டு இருக்குங்க. அப்படியே நம்ம எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்படியே ஜாலியாக போகலாங்க. ஒரு நாள் நல்லா நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து நம்ம சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளையிலேருந்து ஃபுல்லாக ஓட்டிக்கலான்னு பார்த்தாங்க. என்னால் வீட்டில் அமைதியாக உட்கார முடியல. ஆமாம், வெளியே லைட்டாக பார்த்தா நல்லா மழை துறையிட்ருக்கு. சும்மாவே நம்மளுக்கு மலையில் நிறையறதுனா பிடிக்கும். அதுவும் கிளைமேட்டு இப்போ பயங்கரமாக இருக்கா, அதனால் உட்கார முடியல வீட்டில் என்னால். சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சுங்க வண்டி எடுத்துகிட்டு. ஆமாங்க, வேறு எதுக்கு அடிக்ட் ஆனால் வேணால் நம்ம வெளியே வந்துடலாமாட்டிருக்கு. இந்த ட்ராவலுக்கு மட்டும் அடிக்ட் ஆகிட்டா வரவே முடியாதுங்க. ஐயோ, எங்கேயாவது ஒரு பக்கம் போகலாம், எதுக்கு நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக ஜாலியாக வீடியோ எடுத்து புலம்பிட்டு அப்படியே போனால் அது அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிருந்துங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்டையாவது சொன்னால் நம்ம ரிலாக்ஸ் ஆகும். சொல்கிறதுக்கு தான் இங்கே யாருமே இல்லையே, எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க. ஆமாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது, தனியாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால பிரச்சனையை பார்த்துட்டு அழுதுட்டு வீட்டில் உட்காந்து புலம்பிட்டு இருந்தால் சரியாயிடாது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மூஞ்சியில் காற்றெல்லாம் அடித்து நம்ம அப்படியே இந்த மாதிரி சட்டையெல்லாம் காற்றுல பறந்து அப்படியே இந்த மாதிரி ஊர் சுற்றி பார்த்துட்டு மூஞ்சியில் அந்த மலைச்சாரல் அதெல்லாம் லைட்டாக அடிச்சுட்டு இருந்தா அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு தோணுங்க. ஆமாம், ட்ராவலுக்கு மட்டும் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரவே முடியாதுங்க. வேறு எதுக்கு சரக்கு தம்மா அதுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த ட்ராவலுக்கு மட்டும் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ரெஷனாக ஏதாவது சந்தோஷமாக எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் அதை ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்ருங்க. இப்போ பாருங்கள், நான்லாம் லைஃப்பில் வாங்காத செருப்படியா, ஆனாலும் நான் இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ரிலீஃபாக இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஊர் சுற்றி பார்க்கறதுலையோ எங்கேயாவது வெளியே போய்க்கிறதுலையோ நாங்கள் இருக்கு. அதான் இப்போ எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அதை ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா யாருக்குமே சொல்லாதீங்க, தனியாக பெட்ரோல் அடிங்க. பெட்ரோல் அடிச்சுட்டு உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சின்ன ஏரியாவுக்கு நீங்கள் போங்க, தனியாக போங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஹெட்ஃபோனில் போட்டு சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அது ஒரு பக்கம் கேட்டு உங்களுக்கு அந்த காற்றோட சவுண்டும் காதில் கேட்டுட்டு நீங்கள் போகும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கேங்க. ஐயோயோயோயோயோ, அதெல்லாம் சரியான ஃபீலுங்க. என்னங்க சரக்கு தர்ற போதை, ட்ராவல் பண்ணும்போது வர்ற போதையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இதுக்குடா இவன் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹைப் பண்ணுறான். அதுவும் இந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த 96ல் தெலுங்கு வெர்ஷன் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஜேர்னி அப்படின்னு சொல்லி, வாகாய் வாகாய் வாழைவே வாகாய் வாகாய் ஆகிறே அப்படின்னு அந்த லைன் எல்லாம் கேட்டுறீங்க போகும்போது. ஐயோயோயோயோ, கண்ணில் தண்ணியே வந்துடுங்க. இப்போ பாருங்க, எனக்கே கண்ணில் அழுகடிச்சு வந்துட்டு இருக்கு. அதே ஜாலியாக எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா அந்த கஷ்டமே உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.